இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆட்டோ கம்ப்ளீட். ஆட்டோ கம்ப்ளீட்னா என்னன்னா, இப்போ சர்டைன் லிஸ்ட் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. லிஸ்ட் போயி நம்ம சர்ச் பாக்ஸ்ல சர்ச் பண்றோம்ல, அதுதான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட். நீங்க சர்ச் பாக்ஸ்ல சர்ச் பண்ணும்போது, சம்டைம்ஸ் சில சர்ச் பாக்ஸ்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, நீங்க குடுத்த ஸ்ட்ரிங் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து குடுத்திருக்க வேல்யூ அவங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வேல்யூல உங்களுக்கு வந்து ஈக்குவல்ட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நத்திங் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. சில இதுல வந்து ஒரு வேர்ட் எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், இல்ல பனானா, இல்ல உங்க நேம் எடுத்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள்க்கு ஆப்பிள்ன்னு எடுத்துக்கலாம். ஆப்பிள் எடுத்தீன்னா, ஏன்னு நீங்க டைப் பண்ணா, ஆப்பிள் கீழ இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ் வேற எதனா ஃப்ரூட்ஸ் நேம் வந்துச்சுன்னா, அதுவும் ஒரு பிரிண்ட் ஆகும். இல்ல நீங்க பீன்னு குடுத்தாலும் ஆப்பிள் கூட அது மெர்ஜ் ஆகுறதால, அதுவும் ஆப்பிளும் ஷோ ஆகும். பைனாப்பிள்ன்னு என்ன குடுத்திருந்தீங்கன்னா, பைனாப்பிளும் ஷோ ஆகும். இது மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ புரிஞ்சுச்சா? 2 வகையாலும் ஆட்டோ கம்ப்ளீட் வந்து நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ள எப்படி வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு நேம வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்க்கு இல்ல இப்ப நம்ம ஒரு சர்டைன் டைப் ஆஃப் லிஸ்ட் வந்து குடுக்க போறோம். இந்த லிஸ்ட் வந்து எனக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இது ஸ்டாட்டிக்கா எனக்கு என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இங்க என்ன இருக்கணும்? எனக்கு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கணும். இந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிகாஸ் நம்ம வேர்டிங், கேரக்டர், ஆல்ஃபாபெட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவா குடுக்கணும். ஸ்ட்ரிங்கா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த லிஸ்ட் வந்து ஒரு ஐட்டமா எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்ப இருக்கிற லிஸ்ட் நான் குடுக்குற ஐட்டம் வந்து ஈக்குவல் டூ ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தரோம். இப்போ குடுத்ததுல வந்து நம்ம இப்ப லிஸ்ட் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போறோம். லிஸ்ட் எப்பயுமே எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள தான் வந்து லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்ன குடுக்கணும்னா, ஒரு சிங்கிள் கோட்குள்ள நம்ம வந்து அம் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பனானா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெலான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன குடுக்கலாம்? ம். ஜாக் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். 2. இதுவரையும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட் முடிச்சிட்ட உடனே இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓவர்ரைட் குடுக்கணும். ஓவர்ரைட் இந்த ஓவர்ரைட்குள்ள நம்ம இப்போ ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்றோம். விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணேன். இந்த பில்டுக்குள்ள நம்ம ஒரு பில்டு வந்து நான் குடுக்க போறேன். இந்த பில்டுக்குள்ள எனக்கு என்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, இந்த பில்டுக்குள்ள ஒரு பில்ட் கன்டென்ட் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். பில்ட் கான்டெக்ஸ்ட் வந்து இருக்கணும். அது வந்து கான்டெக்ஸ்ட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்னா, எனக்கு பில் பண்ணியாச்சு. இப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து மெட்டீரியல் ஆப். நம்ம மெட்டீரியல் ஆப்க்குள்ள இருக்கிறதால நம்ம மெட்டீரியல் ஆப்ன்னு நம்ம குடுக்குறோம். நீங்க மெட்டீரியல் ஆப் யூஸ் பண்ணாம குடுக்குறதா இருந்தாலும் ஓகே தான். இந்த மெட்டீரியல் ஆப்க்குள்ள எனக்கு வந்து ஹோம்ல வந்து என்ன இருக்கணும்? ஸ்டாக் ஃபோல்ட் இருக்கணும். அப்படின்னு நான் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றேன். இந்த சாக் ஃபோல்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆப் இருக்கணும். அந்த ஆப் பார் வந்து எனக்கு ஆப் பார்ன்னு வந்து டிக்ளேர் ஆயிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஓகே. இந்த ஆப் பார்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இப்ப எனக்கு இந்த ஆப் பார்க்குள்ள ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டைட்டில் வந்து குடுக்கப் போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த டைட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டா எனக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள எனக்கு என்ன வந்து இருக்குன்னா, ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு குடுக்குறேன். ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள வந்து டிக்ளேர் பண்றேன். இதுதான். இதுக்குள்ள வந்து பண்ணியாச்சு. இதுவரையும் நம்ம வந்து ஆப் பார வந்து முடிச்சு டிசைன் பண்ணி வச்சுட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா,
இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தோமா, இந்த ஸ்ட்ரிங்க. இது வந்து இந்த பில்டருக்குள்ள ஆட்டோ கம்ப்ளீட்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்க குடுத்துருக்கோம். டிக்ளேர் பண்ணிக்கோ. வே ஏன்னா, இதுக்குள்ள தான் வந்து நீங்க சொல்ல போறீங்க. நான் ஸ்ட்ரிங்க வந்து மென்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஸோ, இப்ப என்ன பண்ணீங்கன்னா, நம்ம வந்து பாடி கிரியேட் பண்ணோம். ஸோ, பாடி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, இந்த பாடிக்குள்ள எனக்கு என்ன குடுக்கணும், பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்க போறோம். ஏன்னா, நம்ம பில்டர் தான பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, பில்டர்ன்னு குடுத்துருக்கேன். அந்த பில்டருக்குள்ள எனக்கு கான்டெக்ஸ்ட் வந்து இருக்கணும். கன்டெக்ஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ இது சொல்லி முடிச்சிட்ட உடனே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சர்டைன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இன்புட்டா எனக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்க போறேன். ஸோ, இப்ப என்ன பண்ணேன்னா, ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்கணும். இந்த ரிட்டர்ன்ல என்ன இருக்குன்னா, ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆட்டோ கம்ப்ளீட். இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ட வந்து நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஆட்டோ கம்ப்ளீட்ன்னு. மென்ஷன் பண்ணிட்ட அப்புறம் இது வந்து தேவையில்ல நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ கம்ப்ளீட் மென்ஷன் பண்ணிட்டு, அது அந்த ஆட்டோ கம்ப்ளீட்குள்ள குடுக்குற வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நானு. ஸ்ட்ரிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு, தென் நெக்ஸ்ட். இப்போ ஆப்ஷன்ஸ் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணோம், ஆப்ஷன் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் பில்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஸோ இங்க வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் சர்ச் பண்றோம்னா, அது வந்து ஆப்ஷனா நம்மளுக்கு காமிக்கும். இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இருக்கா இல்லையான்னு ஷோ பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் பில்டர வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷன் பில்டர்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு விசிபிள் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து இருக்கணும். ஸோ நம்ம அப்பதான் வந்து எடிட் பண்ண முடியும். நம்ம ஒரு டெக்ஸ்ட்ட வந்து எடிட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து என்ன இருக்குன்னா, டெக்ஸ்ட் எடிட்டர் எனக்கு இருக்கணும். டெக்ஸ்ட் எடிட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிக்ளேர் ஆகணும்னு சொல்லி நான் குடுக்குறேன். குடுத்துட்டோனே, இப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எனக்கு இங்க டெக்ஸ்ட் வந்து டிக்ளேர் ஆயிருக்கா? இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சர்டைன் ஃபங்ஷன் வந்து கொண்டு வரணும். இப்போ இருந்துச்சுன்னா இந்த மாரி இருக்கணும். இல்லைன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இஃப் நம்ம யூஸ் பண்றோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இஃப் கண்டிஷன் மூலியமா இப்போ எனக்கு குடுத்த இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் குடுத்த அந்த வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டா இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட்டா இருந்துருச்சுன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டூ நத்திங்கா இருந்துச்சுன்னா, எதுவுமே பிரிண்ட் ஆகாம எனக்கு சும்மா இருந்துச்சுன்னா, அப்ப எனக்கு ஒரு சர்டைன் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண சொல்றேன். அப்ப என்ன வரணும்னா, ரிட்டர்ன் கான்ஸ்ட் கான்ஸ்ட் ஐ ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கணும். ஸோ ஐ ட்ரிபிள் எம்டி. ஸோ வந்து இதுதான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். பட் இப்படி ரிட்டர்ன் பண்ணா முடியாது. இப்ப நம்ம வந்து என்ன குடுத்துருக்கோம்? ஸ்ட்ரிங் வேல்யூ தான் குடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். இப்போ இதுவரையும் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஒரு ஆப்ஷன்ல வந்து நீங்க ஏன்னு குடுக்குறீங்க. ஏன்னு குடுத்து நீங்க ஆப்ஷன்ல இங்க ஏனே இல்ல, ஆப்பிளே நீங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ரிட்டர்ன் நத்திங் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கணும். ஸோ வந்து எம்ப்டி பிளாக் வந்து உங்களுக்கு காமிக்கும். எதுவுமே ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமிக்கும். இதுதான் இதோட ஒர்க். இப்ப என்ன பண்ணணும், இப்ப இல்ல ஓகே. இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப என்ன பண்ணணுமா, ரிட்டர்ன் அப்டின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் லிஸ்ட் ஐட்டம்னு சொல்லி நான் குடுக்குறேன். வேர் வேர் ரி லிஸ்ட் ஐட்டம்ல என்ன இருக்குன்னா, அங்க ஒரு எலமெண்ட் இருக்கணும். அந்த எலமெண்ட் என்னவா இருக்கணும்னா, எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவா இருக்கணும். ஸ்ட்ரிங் வேல்யூவா இருக்கணும். ஸ்ட்ரிங் வேல்யூவா இருந்துச்சுன்னா, அது என்னவா இருக்கும்னா, ஐட்டமா இருக்கணும். ஸ்ட்ரிங் ஐட்டம் இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு சர்டைன் ஃபங்ஷன்ஸ் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு தரேன். ஃபர்ஸ்ட் ஸோ இங்க என்ன ரிட்டர்ன் ஆகணும்னா, ரிட்டர்ன் ஐட்டம் கன்டைன் என்ன கன்டைனர்ஸ்னோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம குடுத்துருக்கோம்ல, அந்த எடிட்டர் வேல்யூ வந்து டெக்ஸ்ட்டா இருந்துச்சுன்னா, அது எப்படி இருக்கணும்னா, நம்ம எல்லாமே லோயர் கேஸ்ல குடுத்துருக்கோம்.
ஸோ அந்த லோயர் கேஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்ளேர் பண்றேன். லோயர் கேஸா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இது மாரி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓகே. இதெல்லாம் முடிஞ்சுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆன் செலக்ட் கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு ஐட்டம் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது செலக்ட் ஆப்ஷன் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன குடுக்குறீங்கன்னா, ஆன் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆன் செலக்டட்ன்னு இருக்கு. இந்த ஆன் செலக்டட நம்ம யூஸ் பண்ணி, நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஐட்டம்ஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங் ஐட்டம் வந்து நம்ம குடுக்க போறோம். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் ஐட்டம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரிங் ஐட்டம் இப்ப என்ன குடுக்க போறோம்னா, இதுக்குள்ள வந்து பிரிண்ட் அப்படி இருந்துச்சுன்னா, பிரிண்ட் த த சம் ஐட்டம்ஸ் வந்து the item was செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் was செலக்டட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு லுக் மட்டும் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறோம்னா, ஒரு லிஸ்ட் வேல்யூ வந்து இங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து ஒரு ஐட்டம் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுங்க. இன்சைட் த பில்டர்ல என்ன குடுத்துருக்குன்னா, ஆட்டோ அ ஆட்டோ ஆட்டோ கம்ப்ளீட் வந்து குடுத்துருக்கு. இது என்ன பண்ணும், இன்சைட் வி கேன் சே தேர் இஸ் சம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். இங்க தான் வேல்யூஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம பாடியில ஒரு பில்டர் வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பில்டர் என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ வந்து பில்ட் பண்ணிக்கலாம். டூ எடிட் பண்றது, ஆப்ஷன் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுக்குறேன். ஸோ எடிட் பண்ணனா, அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து என்டர் பண்றோம்னு வச்சுக்கோ ஒரு டெக்ஸ்ட். அதுதான் வந்து இன்புட்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்புட்ட நம்ம எடிட் பண்றதுக்காக தான் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம். இப்ப என்ன உண்மையான ஃபங்ஷன் குடுக்கணும்னா, இஃப் த டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ நத்திங் எதுவுமே ரிட்டர்ன் ஆகலைன்னா, ஒரு எம்ப்டியான ஒரு பாக்ஸ் வந்து சும்மா எம்ப்டியா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இன் கேஸ் நம்மளுக்கு வந்து எதனா ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா, அது லோவர் கேஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம இத ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிருக்கு. இங்க வந்து ஆட்டோ கம்ப்ளீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு சும்மா சொல்லி குடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட சர்ச் பாக்ஸ். இங்க பாருங்க, இங்க சர்ச் ஆகுதா? இந்த சர்ச் பாக்ஸ்ல இப்ப நான் ஏன்னு குடுக்குறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த சர்ச் பாக்ஸ்ல நான் இப்ப நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சும்மா குடுத்துருக்கேன். இங்க சர்ச் பாக்ஸ்ல ம். இப்ப ஏபிபிஎல்இ அப்படின்னு சொன்னா ஆப்பிள் டைப் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு பனானா பிஏஎன்ஏஎன்ஏ அப்படி சொல்லிட்டா பனானா, மெலன்னா மெலன் டைப் ஆகும். ஸோ இப்போ வந்து பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னு கொடுத்தா 2 பாசிபிள் இருக்கு. ஆப்பிள்னு இருக்கு, பனானா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க.